ஸ்ரீகுருभ्यो நமக சத்குருभ्यो நமக ஸ்ரீகுருभ्यो நமக சத்குருभ्यो நமக. ஸ்ரீமத் பாகவதம் 2வது அத்தியாயம் படிக்க போகிறேன். முதல் அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம், பகவானை எல்லாமா இருக்கக்கூடிய அந்த ஜன்மாதியசிய யதுவன்மயாதிதரதன்னு சொல்லி ஸ்லோகம் வருது. எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடியவர், எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமையாக இருக்கக்கூடியவர் அந்த பகவானை நம்ம சரணம் பிராபிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் மனசில் கபடம் இல்லாமல் பக்தி பண்ணிட்டு இருந்தோன்னா நம்ம பாவங்களை எல்லாம் 3 விதமான பாவங்கள் இருக்குது. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், 3 விதமான கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டங்களை எல்லாம் இல்லாதைக்கு ஆக்கிடுவார் பகவான் அப்படிங்கிறாரு. அப்புறமா 3வது ஸ்லோகத்தை சொல்கிறார், நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சம்யுதம்னு தொடங்குறது. நிகமம்னா வேதம். வேதம்ங்கிற கல்பக விருட்சத்துலேருந்து ஒரு பழம் பழுத்து தொங்கிறது. அந்த பழத்தை ஒரு கிளி போய் கொத்துறதான். கொத்தும்போது அந்த கிளியோட வாயிலேருந்து ரசமாக ஒழுகிறதான், ஜூஸ் ஒழுகிறது. அந்த பழத்தோட ஜூஸ் ஒழுகிறது. அது ஒழுகு பூமியில் விழுறது, பூமிக்கு நன்மையை தர்றதுக்கு வேண்டி. அதை போய் குடிங்கோ அப்படிங்கிறாரு தாசர். வேதமான பாகவதத்தை, வேதத்தோட சாரம்தான் பாகவதம். அந்த பாகவதம் அப்படிங்கிறது தான் அந்த பழத்தோட ரசம். அந்த பழத்தோட ரசம்தான் பாகவதம். அது வேதத்தோட சாரம். அதை சுகபிரம்ம ரிஷி அப்படிங்கிற, சுகம்னா கிளின்னு அர்த்தம். இங்கே அந்த கிளியை சுகபிரம்ம ரிஷிக்கு ஓமையாக சொல்கிறான். இப்போ சுகம் பிரம்ம ரிஷி தன் வாயால் சொல்கிறார் அதை பரீட்சத்துக்கு. அதை கேளுங்கோ, அந்த பாகவதத்தை நிறைய கேளுங்கோன்னு அர்த்தம். பிபத்த பாகவதம்னா குடின்னு அர்த்தம். இங்கே அந்த பாகவதத்தை பழரசம்னு காமிச்சிட்டா இல்லையா, அதனால் குடின்னு சொல்கிறான். அப்போ அந்த பாகவதத்தை அடிக்கடி முகுகு அப்படிங்கிற, அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கணும். பாகவத்தை அடிக்கடி கேட்டு 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 கேட்டு, பாகவதன்னா பகவானோட கதைகள், பகவத் கதைகளை கேட்டு 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 நம்மளோட மனசு சமநிலை அடைஞ்சிடும், அமைதி அடைஞ்சிடும். இந்த அமைதி அடைகிறது தான் முக்திங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். சொல்கிறா, நைமிஷம் ஒரு க்ஷேத்திரம் இருக்குது, நைமிஷாரண்யம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது பாரத கண்டத்தில். அந்த க்ஷேத்திரத்தில் சவுனகர் முதலிய ரிஷிகள்லாம் ஒரு சத்திரம் அரேஞ்ச் பண்ணுறா, ஆர்கனைஸ் பண்ணுறா. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு பண்ணுற மாதிரி. 1000 வருஷம் அதுக்கு ஆயுசு இருக்கா அப்படின்னா இருந்திருக்கு அந்த காலத்தில். அந்த காலத்தில் இருந்திருக்குமா இருக்கும், அப்படி இல்லைன்னா கண்டினியூ பண்ணுவாளாக இருக்கும். ஆனால் அந்த சத்திரம்ங்கிறது யாகம். ஒரு 1000 வருஷத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறா. அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே வரும். அப்படி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவில் ஒரு நாளைக்கு அந்த பக்கமாக சூத்த ரிஷி அங்கே போகிறாரு. சூத்த பௌராணிகர்னு ஒருத்தர். சூத்தர்னு கதை சொல்கிறவர்னு அர்த்தம், காரண பேர் தான் அது. அந்த சூத்த மகரிஷி அங்கே போகிறார். அவரை பார்த்தோன்னா அவரை உபசாரம் பண்ணி உட்கார வச்சு அவர்கிட்ட நிறையா பேசும்போது சொல்கிறார், நீங்கள் சுகபிரம்ம ரிஷியோட சிஷ்யனாச்சே, உங்களுக்கு நிறையா பகவத் விஷயங்கள்லாம் தெரியுமே, நீங்கள் நிறைய பாகவதமெல்லாம் கேட்டிருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்கு அந்த பகவத் கதைகளை கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது. இந்த பகவத் கதைகளெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு நிறையா விஷயங்களை சொல்கிறாவா. பகவான் அப்படி பண்ண, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடியவனாச்சே, பகவான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவனாச்சே, அந்த பகவானோட பக்தனாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களை மாதிரி ஆசைப்படுற பக்தாளுக்கு பாகவதத்தை சொல்லுங்கோ அப்படிங்கிறாரு. வியாச பகவான் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பகவத் கதைகளை கேட்கணும்னு யார் ஆசைப்படுறாளோ அவளுக்கு தான் அந்த பாகவதத்தை சொல்லணும் அப்படிங்கிறாரு. அப்படி எங்களுக்கு இந்த பகவானை பற்றின கதைகளை சொல்லுங்கோ அப்படிங்கிறாரு முதல் அத்தியாயத்தில். இப்போ 2வது அத்தியாயத்தில் சூத்த பௌராணிகர் சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி ஒரு அழகான கொஸ்டின் கேட்டிருக்காளன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுன்னு அவர் சொல்கிறேன்னு அதுக்கு முன்னால் நான் என் குருவை நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு, எம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைப்பாயனோ விரககாதர ஆஜுகாவ புத்திரேதி தன்மயதையா தரவோபி நேதுகோ தம் சர்வபூத ஹிருதயம் முனிம் ஆனத்தோஸ்மி அப்படின்னு தன்னோட குருவான சுகபிரம்ம ரிஷியை அவர் நமஸ்கரிக்கிறார், வணங்குறார். என்ன சொல்கிறாருன்னா, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார், ஒரு பேதமும் இல்லாதவர். சுகபிரம்ம ரிஷிங்கிற பரமஹம்சர், பரம மகானவர். அப்படிப்பட்ட அந்த சுகபிரம்ம ரிஷி எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு அந்த மாதிரி போயின்னு இருக்கார். இப்படி ஒரு ராதம் போயின்னு இருப்பார், எங்கேயுமே நிற்க மாட்டாராம். ஒரு பசுமாட்டிட்ட பால் கறக்கிற நேரத்துக்கு தான் அவர் இது பண்ணிட்டு இருப்பார், வேறு இடத்துலையும் நிற்க மாட்டார். ஒரு வீட்டில் போய் பிக்ஷைன்னு நிற்கிறாருன்னா, ஒரு பசுமாட்டுக்கு பால் கறத்துக்கு எத்தனை நிமிஷமோ எத்தனை செகண்டோ எப்படி ஆகுமோ அவ்வளோ நேரம் தான் அங்கே நிற்பார். அதுக்கப்புறம் அடுத்த வீட்டுக்கு போயிடுவார்.
அப்படிப்பட்டவர் அவர் ஒரு இடத்துலையும் நினச்சி நிற்க மாட்டார். அவர் அப்படியே வரும்போது வியாசரையும் பார்க்குறார். வியாசரை பார்த்துட்டு போகும்போது இவருக்கு அந்த விரகம் தாங்குற தன்னோட புள்ள தன்னை விட்டு போகிறானேன்னு பின்னாலேயே மகனே மகனேன்னு கூட்டின்னு ஓடுறாரு. அவர் அப்படி கூட்டின்னு ஓடும்போது ரெஸ்பான்ஸ் வருது. தன்னை சுற்றி இருக்கிற ஆகாசத்துலேருந்து, மலைகள்லேருந்து, மரஞ்செடி கொடிகள்லேருந்து, மிருகங்கள்லேருந்தெல்லாம் கேட்குறது என்ன வேணும் அப்படின்னு. ஒரு நேரம் ஸ்தம்பிச்சு போய்ட்றார் அவர். நாம் கேள்வி கேட்டது என் பிள்ளைகிட்ட, இவாலாம் பதில் சொல்கிறாளே அப்படின்னா அந்த எல்லா ஜந்துக்குள்ளேயும் என் பிள்ளை இருக்கானா, அந்தளவுக்கு வசந்த பரபிரம்ம ஸ்வரூபத்துக்கு போயிட்டானா அப்படின்னு ஆச்சரியப்படுறார். அப்படிப்பட்ட என்னோட குரு, அந்த குருக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன். அப்புறம் அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார். யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரமேகம் அத்தியாத்ம தீபம் அதிதி தீர்ஷதாந்தமோந்தம் சம்சாரினாம் கருணையாக புராண குஹ்யம் தம் வியாசசூனம் உபயாமி குரு முனினாம். பக்தர்களுக்கு நன்மை செய்யறதுக்கு வேண்டி ரொம்ப ரகசியமான இந்த பாகவதத்தை பக்தர்களுக்கு கொடுத்தவர் இந்த சுகபிரம்ம ரிஷி, வியாசரோட பிள்ளை. அப்படிப்பட்ட என்னோடய குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்கிறார், நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்ச இவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாசம் ததோஜயம் உதீரயேது அப்படிங்கிறாரு. நமஸ்கிருத்திய நமஸ்காரம் பண்ணுறேங்கிறார். யாருக்கு? நாராயணனுக்கு. நரனா அவதாரம் பண்ண மனுஷ அவதாரம் எடுத்த பகவான் இருக்கார். நரனா வந்திருக்கார், ராமரா வந்திருக்கார், கிருஷ்ணனா வந்திருக்கார். இவெல்லாம் மனுஷ அவதாரம் தான் எடுத்து வந்திருக்கா. அப்படி வந்து அந்த பகவானுக்கும் தேவி சரஸ்வதிக்கும் வியாச பகவானுக்கும் எல்லாம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த புராணத்தை ஜெயம் அப்படின்னா, ஜெயம்னா பொதுவாக மகாபாரதத்துக்கு சொல்லுவாள். ஜென்ரலாக இதில் வரும்போது புராணங்கள்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த புராணத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு வாழ்க்கெல்லாம் சொல்கிறாரு, உங்களுக்கெல்லாம் நன்மை உண்டாகட்டும், நல்ல அருமையான கேள்வி கேட்டிருக்கேன், உத்தமமான கேள்வி கேட்டிருக்கேன், பெரிய யாகம் எல்லாம் பண்ணுறேன், பெரிய சத்திரம் பண்ணிட்டுருக்கேன், உங்கள் சத்திரம் நல்ல விதமாக நடக்கட்டும். பகவான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறவன், அவன் எல்லாரையும் அனுகிரகிக்கக்கூடவன், அவனுக்கு பேதமே கிடையாது. அவனை கூப்பிட்டேன்னா அவன் வருவான் அப்படின்னு எல்லாம் பகவானை பற்றின வர்ணனைகள்லாம் சொல்லிக்கிண்டு அப்பேற்பட்ட உத்தமமான பகவானோட கதைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தொடங்குகிறார். இது செகண்ட் அத்தியாயம். இரண்டாவது அத்தியாயம் பாராயணத்தை பார்க்கலாம். அத்விதீயோத்தியாயக வியாசோவாச்ச இதி சம்பிரஸ்ன சம்ஹிருஷ்டோ விப்ராணாம் ரௌமஹர்ஷணி பிரதிபூஜ்ய வச்சஸ்தேஷாம் பிரவக்தும் உபசக்ரமே. சூதோவாச்ச யம் பிரவ்ரஜந்தமனுபேதமபேதகிருத்யம் द्वैपायनो विरहकादर आजुहाव पुत्रेदि तन्मयदया तरवोऽभिनेतुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतिथितीर्षदां तमोन्दं संसारिणां करुणया आह पुराणकुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् मुनयः साधु पृष्टोऽहं भवद्भिर्लोकमङ्गलं यत्कृतः कृष्णसम्प्रश्नो येनात्मा सुप्रसीदति स वै पुंसां परो धर्मो यदो भक्तिरधोक्षजे अहैदुःख्यप्रदिहता यया आत्मा सम्प्रसीदति वासुदेवे भगवती भक्तियोगप्रयोजितः जनयद्यासु वैराग्यं ज्ञानञ्च यदहैदुकं धर्मस्वनिष्ठितः पुंसां विश्वक्सेनकथासु यः नोत्पादयेद्यतिरतिं श्रम एव हि केवलं धर्मस्य ह्यापवर्गस्य नार्थोऽर्थायोपकल्पते नार्थस्य धर्म एकान्तस्य कामो लाभाय हि स्मृतः कामस्य नेन्द्रियप्रीतिः लाभो जीवेत यावता जीवस्य तत्त्वजिज्ञासा नार्थो यश्चेह कर्मभिः वदन्ति तत्तत्त्वविदः तत्त्वं यज्ञानमद्वयं ब्रह्मेदि परमात्मेदि भगवानिति शब्दते तश्रद्धदाना मुनयो ज्ञानवैराग्ययुक्तया पश्यन्त्यात्मनि च आत्मानं भक्त्या श्रुतगृहीतया अतः पुंभिर्द्विजश्रेष्ठा वर्णाश्रमविभागसः स्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणं तस्मादेकेन मनसा भगवान् सात्वतां पतिः श्रोतव्यकीर्तितव्यश्च
ध्येयपूज्यच्च नित्यदा यद्धनुध्यासिना युक्ताः कर्मग्रन्थिनिबन्धनं चिन्तन्ति कोविदास्तस्य को न कुर्यात् कथारतिं शुश्रूषो श्रद्धदानस्य वासुदेवकथारुचिः स्यान्महत्सेवया विप्राः पुण्यतीर्थनिषेवणात् शृण्वतां स्वगतां कृष्णः पुण्यश्रवणकीर्तनः हृद्यन्तस्थो ह्युभद्राणि विदुनोति सुहृत्सदां नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी तदा रजस्तमो भावाः कामलोभादयच्छये चेतयेतैरनाविद्धं तितं सत्त्वे प्रसीदते एवं प्रसन्नमनसो भगवद्भक्तियोगतः भगवत्तत्त्वविज्ञानं मुक्तसङ्गस्य जायते विद्यते हृदयग्रन्थिः छिद्यन्ते सर्वसंशयाः क्षीयन्ते चास्य कर्माणि दृष्टयेवात्मनीश्वरे अतो वै कवयो नित्यं भक्तिं परमया मुदा वासुदेवे भगवति कुर्वन्त्यात्मप्रसादने सत्त्वं रजस्तम इति प्रकृतेर्गुणास्तैर्युक्तः परपुरुष एक इहास्य दत्ते तित्यादये हरिविरिञ्जि हरेति संज्ञाः श्रेयांसि तत्र खलु सत्त्वतनोर्नृणां स्युः पार्थिवाद्दारुणो धूमः तस्मादग्नित्रयीमयः तमसस्तु रजस्तस्मात् सत्त्वं यद्ब्रह्मदर्शनम् बेजिरे मुनयोदाग्रे भगवन्तम् अधोक्षजं सत्त्वं विशुद्धं क्षेमाय कल्पन्ते येनुतानिह मुमुक्षवो घोररूपान् हित्वा भूतपतिनत नारायणकलाशान्ता भजन्ति हि अनसूयवः रजस्तमप्रकृतयः समशीला भजन्ति वै पितृबोधप्रजेसाधीन् श्रियैश्वर्यप्रजेप्सवः वासुदेवः परा वेदा वासुदेवः परामकाः वासुदेवः परा योगा वासुदेवः परा क्रियाः वासुदेवः परं ज्ञानं वासुदेवः परं तपः वासुदेवः परो धर्मो वासुदेवः परा गतिः स एवेदं ससर्जाग्रे भगवानात्ममायया सदसद्रूपया चासौ गुणमय्या गुणो विभुः तया विलसितेष्वेषु गुणेषु गुणवानिव अन्धप्रविष्ट आपाधिं विज्ञानेन विजृम्भितः यदा ह्यवहितो वह्निर्दारुषेगस्वयोनिषो नानेव बाधि विश्वात्मा भूतेषु च तदा पुमान् असौ गुणमयैर्भावैः भूतसूक्ष्मेन्द्रियात्मभिः स्वनिर्मितेषु निर्विष्टो भुङ्क्ते भूतेषु तद्गुणान् भावयद्येष सत्त्वेन लोकान् वै लोकभावनः लीलावतारानुरतो देवतिर्यङ्नरादिशो श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां प्रथमस्कन्धे नैमिषोपख्याने द्वितीयोऽध्यायः श्रीहरये नमः।